எக்ஸ்பிரஸ் நியூஸை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா மற்றும் நான் மகேஷ். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பெங்களூரு நீதிமன்ற நீதிபதி அஸ்வத் முன்பு சசிகலா இளவரசி சரண். நீதிமன்ற நடைமுறைகளுக்கு பின் பரப்பன அக்ரஹார சிறையில் இருவரும் அடைப்பு. சுதாகரனும் நீதிபதி முன்பு ஆஜரானதை தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார். பெங்களூரு நீதிமன்றம் அருகே வாகனங்கள் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். வாகன தாக்குதலை தொடர்ந்து கர்நாடக போலீசார் தடியடி. சசிகலாவிற்கு உடைகள் எடுத்து சென்ற வாகனங்களை குறிவைத்து தாக்கிய மர்ம நபர்கள். மொத்தம் 4 வாகனங்கள் தாக்கப்பட்டதாக தகவல். பெங்களூரு புறப்படுவதற்கு முன்பு மெரினாவில் உள்ள ஜெயலலிதா சமாதியில் அஞ்சலி செலுத்திய சசிகலா. ஜெயலலிதா நினைவிடத்தில் உணர்ச்சிமயமாக 3 முறை சபதம். ராமாபுரம் எம்ஜிஆர் இல்லத்தில் உள்ள சிலைக்கு மரியாதை செலுத்தி தியானம் செய்தார். தமிழக முதல்வர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இடையே கடும் போட்டி. ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு முன் உள்ள வாய்ப்புகள் பற்றி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் விளக்கம். தமிழக அரசியல் சூழ்நிலைக்கு இன்னும் 2 அல்லது 3 தினங்களில் தீர்வு கிடைக்கும் எனவும் முகுல் ரோஹ்தகி பேட்டி. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க அதிமுகவின் 2 அணியினருக்கும் ஆளுநர் வாய்ப்பு அளிக்கலாம் எனவும் பரிந்துரை. ஆட்சி அமைக்க அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை ஆளுநர் மிக விரைவில் அழைப்பார். கூவத்தூரில் அவைத் தலைவர் செங்கோட்டையன் நம்பிக்கை. அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் பதவியேற்பார் என்றும் உறுதி. அதிமுக எம்எல்ஏக்களுடன் அவைத் தலைவர் செங்கோட்டையன் பேட்டி. திமுக எம்எல்ஏக்கள் சென்னை வர அழைப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை. கோவையில் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. ஆதாரமில்லாத வதந்திகளுக்கு பதிலளிக்கவும் ஸ்டாலின் மறுப்பு. பொது வாழ்வை தூய்மைப்படுத்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக ஸ்டாலின் கருத்து. அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டி தினகரன் நியமனம். தங்கள் செயலுக்கு வருந்தி நேரிலும் கடிதம் மூலமும் மன்னிப்பு கோரியதால் தினகரனும் வெங்கடேஷும் கட்சியில் சேர்க்கப்பட்டதாகவும் விளக்கம். தினகரனுக்கு கட்சியினர் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என சசிகலா வேண்டுகோள். அதிமுக அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து கருப்புசாமி பாண்டியன் ராஜினாமா. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு என அறிவிப்பு. ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பார் என கூறப்பட்டாலும் இன்னும் அது குறித்து முடிவெடுக்கவில்லை என கருப்புசாமி பாண்டியன் விளக்கம். பிளவுபட்டுள்ள அதிமுகவை ஒன்றாக சேர்க்க முயற்சித்து வருகிறேன். எந்த அணிக்கும் ஆதரவில்லை என மயிலாப்பூர் எம்எல்ஏ நடராஜ் பேட்டி. அதிமுக கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்க உறுப்பினர்கள் ஓரணியாக ஒத்துழைக்க வேண்டும் எனவும் நடராஜ் வேண்டுகோள். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன.